புதுவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைந்திருக்காங்க. விவேக், புதுவை மாநகரை பொறுத்தளவு அது ஒரு தனி மாநிலம், யூனியன் பிரதேசம். அங்கு தமிழகத்தை காட்டிலும் வரிச்சலுகைகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படக்கூடியது. நிறைய பொருட்களினுடைய விலை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம். அங்கு ஆட்டோமீட்டர் கட்டணம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள்? தமிழகத்தை காட்டிலும் குறைவாக இருக்கிறதா அல்லது தமிழகத்தின் அளவே இருக்கிறதா? அது முறையாக இயங்குகிறதா? பதிவு செய்யலாம். இனி புதுச்சேரியில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் புதுச்சேரி அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஆட்டோ கட்டணம் இல்லாமல் அவர்கள் குறிப்பிட்ட கட்டணம் வசூலித்து வந்ததாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்படி அரசு நிர்ணயித்த கட்டண தொகையாக புதுச்சேரியில் ஆட்டோ கட்டணமாக 1.8 கிலோமீட்டருக்கு 35 ரூபாயும், அதை தாண்டி செல்லும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாயும் வசூலிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. அதே போன்று இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை 50% கூடுதல் கட்டணம் வசூலிக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போன்று காத்திருப்பு கட்டணமாக 20% வசூலித்துக் கொள்ளலாம் என்றும், அதாவது மன்னிக்கவும், காத்திருப்பு கட்டணம் ஒரு நிமிடத்திற்கு 1 ரூபாயாக வசூலித்துக் கொள்ளலாம் என்றும், அதே போன்று முன்பதிவு கட்டணமாக 20% வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் அரசு நிர்ணயித்ததை தொடர்ந்து கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதலேயே புதுச்சேரியில் ஆட்டோ கட்டணம் நிர்ணயித்து வருகின்றது. இந்த புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரம் என்ற காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இங்கு வந்து செல்கின்றனர். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் தற்போது முறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிக மக்கள் வரவேற்பு இல்லை என்றே ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிப்பதாக கூறுகின்றனர். அதே போன்று 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஆட்டோ கட்டணம் முறைப்படுத்தப்படவில்லாமல் இருந்ததாகவும், அவர்கள் குறிப்பிட்ட தொகை வைத்துக் கொண்டேதான் அந்த ஆட்டோ கட்டணம் இயங்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர். தற்பொழுது நம்மிடையே கருத்துக்களை தெரிவிக்க இங்கு CITU ஆட்டோ தொழிற்சாலை சங்கங்கள் நம்ம இருக்கின்றன, மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்கள் தெரிவிக்கும் கருத்தை தற்போது பார்க்கலாம். ஆனால் வணக்கம், இந்த புதுச்சேரியில் 20 வருஷமாக நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 20 வருஷத்துக்கு மேலாக இந்த ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலயமா கிடைச்சிருக்க நன்மைகள் உங்களோட பக்கம் இருக்கும், அதாவது குறைபாடுகள் என்ன இருக்குது? அரசாங்கம் பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு ஒரு கடுமையான போராட்டத்தை கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அனைத்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி ஒரு 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கட்டணத்தையும் அதில் நிர்ணயிக்கணும், நாங்கள் சரியான முறையில் கட்டணம் போட்டு ஓட்ட தயாராக இருக்கணும். அந்த பாண்டிச்சேரியில் ஆட்டோ தொழிலாளிக்கு இருக்கிற கெட்ட பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிக கட்டணம் வசூல் பண்ணுறாங்கன்றது தான். அந்த பேர்லேருந்து நாங்கள் விடுபடணும், ஒரு நியாயமான ஒரு தொழிலாளியாக நாங்களும் சமுதாயத்தில் இயங்கணுன்ற அந்த பார்வையோடு தான் கட்டணத்தை நிர்ணயித்து கொடுத்தா நாங்கள் போட்டு ஓட்ட தயார்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அறிவித்தோம். அதன்படி 40 ரூபாயும் மினிமம் சார்ஜ் 40 ரூபாயும், கிலோமீட்டருக்கு 20 ரூபாயும் கேட்டோம். அரசாங்கம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, அதனால் 35 ரூபா என்பதே இந்தியாவில் முதன் முறையாக கொடுக்குற கட்டணம். 35 ரூபாயும் கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும், வெயிட்டிங் சார்ஜ் 5 நிமிஷத்துக்கு 5 ரூபாயும்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. இரவு நேரத்தில் டபுள் மடங்கு கட்டணம், அது நீங்களே சொன்னீங்க. இந்த கட்டணத்தை அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் கேட்ட கட்டணம் கிடைக்கலனாலும், அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும், எங்களுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டாலும் தற்காலிகமாக இந்த கட்டணத்தை நம்ம ஏற்றுக்கிறது. எதிர்காலத்தில் விலைவாசி ஏறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி கொடுக்குற ஏற்பாடை நம்ம எதிர்காலத்தில் கேட்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கட்டணத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டு ஓட்ட தயாருன்னு சொல்லிட்டு அனைத்து சங்கமும் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ஆட்டோ சங்கங்களும் அதை ஏற்றுக்கிட்டோம். அந்த பார்வையோடு தான் இன்றைக்கி இந்த கட்டணத்தை இந்த பகுதியில் இருக்கிற தொழிலாளிங்க நிறைய இடத்துல போட்டு ஓட்டுறாங்க. இந்த மீட்டர் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா போட்டு ஓட்ட தயாராக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் இந்த அரசாங்கம் இந்த கட்டணம் என்பது இதுக்கு முன்னாடி ஒரு நடைமுறை இல்லாது. அப்போ ஒரு அதிகமான கட்டணம் வாங்கின ஒரு தொழிலாளி இன்றைக்கி ஒரு நியாயமான கட்டணத்துக்கு வாங்க போகிறாங்க, அதை அறிவிச்சாச்சின்னு சொன்னாக்கா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. எப்போதும் போகிற அந்த வாகனத்தில் 2 வீலரில் போகிற 4 பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே வண்டியில் கிடிச்சிட்டு போகிறவங்களும் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறவங்க அது கம்மியான கட்டணன்ற ஆட்டோ தொழிலாளி பக்கம் அந்த தொழிலாளி திரும்பணும்னு சொன்னால் இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுக்கணும். அப்போ ஒரு 60 ரூபா 70 ரூபா போன இடத்துக்கு ஒரு 35 ரூபா கட்டணம் போகிறேன்னு சொன்னாக்கா இன்றைக்கி எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ 35 ரூபாய் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னா, அதே 2 மணி நேரம் காத்திருந்து அதே 35 ரூபாய்க்கு போகிறது எந்த வகையிலும் பொருத்தமாக இருக்காது. அப்போ இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சுற்றுலா பயணி வந்தாலும் 2 வீலர் எடுக்க போகிறாங்க. மிஷின் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான வண்டிகளை ஆட்டோவை இங்கே இறக்கியிருக்காங்க அரசாங்கம். யாருக்குன்னு கேட்டாங்கன்னா, சுற்றுலா பயணிகளுக்கு மிக எளிய முறையில் சவாரி செய்யணும், அவங்க தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. எந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் ஏற மாட்டேன்றாங்க. அதே போல் நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அதாவது அரசு தெரிவித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் என்ன மாதிரி கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னா, புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரம், கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த 5 கிலோமீட்டருக்கு மேலேயே 100 ரூபாய் அந்த சார்ஜ் இருக்கிறதுனால பொதுமக்கள் பல்வேறு குறைபாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலயமா தான் இந்த அரசு கட்டணம் நிர்ணயித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்தி கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுது. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு என்னன்னாக்கா, நாங்கள் ஏற்றணும்னு சொன்னாக்கா 50 ரூபா, அதாவது ஒரு
அரை கிலோமீட்டர் கூட இருக்காது, 50 ரூபா 60 ரூபா கேட்போம். இப்போ 35 ரூபா என்பது அறிவிச்சது, அதனால் ஆட்டோவை தவிர்த்துருவாங்க. நிறைய பேர் வாக்கிங்காகவே போயிடுவாங்க. இந்த சுற்றுலா நகரம் என்பது பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது. போட் ஹவுஸ்ன்ற ஒரு பகுதி மட்டும்தான் ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணி இங்கே வரவங்க பாண்டிச்சேரி சுற்றி பார்க்குறதுக்கு இந்த குறைந்தபட்ச கட்டணத்தில் ஏறதுக்கு தயாராக இல்லை. இதுக்கு ஒரு வினோதமாக பாண்டிச்சேரி நம்ம தோண்டு ஊர் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வாகனங்களில் 12 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த புதுச்சேரியில் 10 லட்சம் வாகனங்கள் ஓடுது. ஆனால் 2 வீலரை வாடகை விடுறோம், ஆயிரக்கணக்கான 2 வீலரை வாடகை விடுறாங்க. அந்த வாடகை நிலையங்களை அப்புறப்படுத்தணும். அப்போ தான் பொதுமக்கள் ஆட்டோவுக்கு வருவாங்க. அந்த ஆட்டோ சரியான கட்டணத்தில் இருக்குது, இவங்களை பயன்படுத்தலான்னு சொல்லும்போது தான் இப்போ நின்றுட்டு இருக்குது பாருங்கள். காலையில் 8:30 மணிக்கு போட்ட வண்டி எல்லாமே லைன் கட்டி நிற்கிறோம். இதுக்கு யார் வருவாங்கன்னா எப்போதும் போல் அதிக கட்டணம் அப்படின்னு தேவையை ஒட்டி வரவங்க மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ மீட்ரு போட்டு ஓட்டினா ஒரு ரன்னிங்கில் இருக்கணும் வாகனங்கள். அந்த ஏற்பாடு என்பது புதுச்சேரி அரசாங்கம் ஜியோ மட்டும்தான் போடுறாங்களே தவிர, அது மக்களை அங்கே எந்தெந்த பகுதியில் நின்று அவங்கள சுற்றுலா பயணிகளையோ இல்லை பொதுமக்களுக்கோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த தொழிலாளர்களுடைய சாதாரண தொழிலாளி இவனுக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லாத ஒரு தொழிலாக செஞ்சுட்டு அன்னாடையும் காலையில் ஏஞ்சி காய் சட்டை போட்டுன்னு ரோட்டில் நின்று எல்லா வாகனத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு நிற்கிற அந்த தொழிலாளிக்கு இவனுடைய வருமானத்தை எப்படி தயார் பண்ணி கொடுக்கறதுன்ற ஏற்பாடை இந்த அரசாங்கம் செய்ய மறுக்குது. அதை செஞ்சால் மட்டும்தான் எங்களுடைய வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்த முடியும், எங்களுக்கும் சவாரி என்பதும் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் இந்த கட்டணத்துக்கு வர முடியும். இப்படிப்பட்ட கட்டணம் என்பது எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் பின்னோக்கி போயிடுற ஏற்பாடும் இருக்கும். நாங்கள் போட்டு ஓட்ட தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் இதே நிலையில் தொடர்ந்து நீடிக்கணும்னு சொன்னாக்கா எங்களுக்கு எப்போதும் கிடைக்கிற வருமானம் தான் கிடைக்கும், அது 2-3 சவாரி மட்டும்தான் கிடைக்கும், வருமானத்துக்கு வழி ஏற்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் நாங்கள் அதே மாதிரி வருமானம் இல்லாத காரணத்தால் அதிக கட்டணம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது தேவேந்திரன் அவர்கள் ஓட்டுநர்கள் தெரிவிக்கும் பொழுது புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரம் என்ற காரணத்தினால் இங்கு ஆட்டோக்களும் இயங்குகின்றன. அதே போல ஷேர் ஆட்டோக்கள் இங்கே 2000 ஆட்டோக்களும், பர்மிட் உள்ள ஆட்டோக்கள் 2000 ஆட்டோக்களும், பர்மிட் இல்லாத ஆட்டோக்கள் 500 ஆட்டோக்களும் இருக்கின்றதாகவும், அதே போல 200க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் இயங்குகின்றன. அதே போன்று புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களும் அதிகப்படியான வாடகைகளில் விடப்படுகின்றது என்றும் இதன் மூலமாக இவர்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது என்று ஆட்டோ தொழிலாளர்கள் கூறுகின்றனர். அதே போன்று இந்தியாவில் முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்றால் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு புகார் விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் ஒரு புகார் விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பத்தில் பயணிகள் யார் ஏறினாலும் அவர்கள் தங்களுடைய குறைகளை அந்த விண்ணப்பத்தில் தெரிவித்து ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்கலாம், அல்லது வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் என்றும் அந்த விண்ணப்பத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தெரிவித்தால் அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விஷயமும் புதுச்சேரியில் முதன்முறையாக கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதே போன்று இந்த ஆட்டோ கட்டணங்கள் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களால் இந்த கட்டணம் மிக குறைந்த அளவே இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக அரசு இதற்கான கட்டணங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தேவேந்திரன்.